நாம் நினைத்தது மாதிரி வாழ்க்கையை வளைத்து கொண்டு போகணும்னா உங்களுடைய மனமானது மிக தெளிவாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நினைத்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்கும் இருக்கு. ஒரு முருங்கை மரத்தை வளைக்கும் போது முருங்கை மரம் உடைஞ்சிரும். ஆனால் ஒரு மூங்கில வளைக்கும் போது மூங்கில் நல்லா வளையும். நாம் நினைத்தது மாதிரி வாழ்க்கையை வளைத்து கொண்டு போகணும்னா உங்களுடைய மனமானது மிக தெளிவாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். நீங்கள் நிறைய அபிப்பிராயங்களை கொண்டவராக இருக்கிறீர்கள். முன்கூட்டியே வாழ்க்கையை தீர்மானித்து வைத்திருக்கிறீர்கள். ஒரு காட்டாறு எப்போ வரும்னு தெரியாது. திடீர்னு காட்டுக்குள்ள மழை பெஞ்சா காட்டாறு வந்துடும். காட்டாறு எதிர்பார்க்காத போது வரும். மழை இப்ப வருமா அப்ப வருமான்னு சொல்லி மழை வரும்னா வந்துடும். காட்டுத்தனமா பெஞ்சிரும். பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். நீங்கள் எந்த ஒரு முன்கூட்டிய தீர்மானத்தை வாழ்க்கையின் மீது வைக்காதீர்கள். வாழ்க்கையின் மீது முன்கூட்டிய தீர்மானத்தை நாம் வைத்தால், அந்த ஒரு தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அப்படியே போகணும், டிட்டோவா போகணும்னு நினைப்போம். அப்படி நம்ம முன்கூட்டியே தீர்மானித்து விட்டு, அதே மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சா, நம்ம வாழ்க்கை துன்பமாக மாறிடும். ஏன்னா, அது லேசா முரண்பட்டா உடனே நம்மளால ஏத்துக்கிட முடியாது. வாழ்க்கை என்பது அதனுடைய போக்கில் செல்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வதில் ஒருத்தன் போராடி சம்பாதிக்கிறான்னா பரவாயில்ல. பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் உண்மையிலே வாழ்க்கையை வேற ஏதோ ஒன்றாக நினைக்கிறீர்கள். வாழ்க்கை என்பது முழுவதும் வாழ்வதில் இருக்கிறது. ஒருவன் மரணத்தை குறித்து பயப்படுகிறான் என்றால் அவன் முழுமையாக வாழவில்லை என்று அர்த்தம். ஒருவன் முழுமையாக வாழும்போது மரணம் என்பது வாழ்வினுடைய ஒரு அங்கம். மரணிப்பது இல்லை. மனிதன் விழிப்புணர்வு குன்றிய காரணத்தினால்தான் மறதியின் காரணமாக தான் மரணம் அடைவதாக நினைக்கிறான். மிகவும் விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதனுக்கு மரணம் என்பதே கிடையாது. வாழ்க்கை யதார்த்தமாக இருக்கிறது. வாழ்தல் என்ற நிலையில இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கணப்பொழுதும் முழு நிறைவுடனும், முழு மகிழ்வுடனும், முழு ஈடுபாட்டுடன் இந்த வாழ்க்கையை வாழணும். ஒரு உணவை உண்ணும் போது அவசர கதியில கூட சாப்பிடக்கூடாது. அந்த உணவை தொடுவதும், அதை நுகர்வதும், வாயில் போட்டு மென்று அதனுடைய ருசியில் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் இருப்பதும் என்பது வேற ஒரு பரிமாணத்துல உங்களை வாழ வைக்கும். நான் வாழ்க்கையில சாதிக்கிறேன்ட்டு அவசர அவசரமா 4 இட்லியை உள்ள தள்ளுறது இல்ல. ஒரு இட்லியை எடுத்து அதை தொட்டு, அதை ருசித்து, அதை பார்த்து, உற்று, அறிந்து, அந்த இட்லியினுடைய முழு சுவையுடன் ஒன்றி விடுவதுதான் வாழ்க்கை. அவசரத்துல 4 இட்லியை உள்ள தள்ளிட்டு வேலைக்கு போய் பரபரப்பா ஓடுறோம் பார்த்தீங்களா? அது வாழ்க்கை அல்ல. அப்ப வாழ்க்கையை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஏதோ ஓடி சாதிப்பதல்ல. நமக்கு கிடைத்த இந்த உடலையும், நமக்கு கிடைத்த இந்த மனதையும் வைத்துக்கொண்டு, மிகவும் விழிப்புணர்வுடன் ஆனந்தமாக நம்மால் வாழ முடியும். ஒவ்வொரு கணப்பொழுதும் நம் வாழ்க்கையோடு இணைந்து இருக்க முடியும். அதற்கான வழிகளையும், வாய்ப்புகளையும் தேடுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு சொர்க்கமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.